ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது ஒரு பர்சனல் ட்ரேட் இல்ல, இட்ஸ் a learnable skill தான் இன்லாண்ட் ஆப்டிமிசம் தியரியில மார்டின்ங்கிற சைக்காலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. மெட்லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிற கம்பெனி எம்ப்ளாயிஸோட மைண்ட் செட்டை ஸ்டடி பண்றதுக்காக மார்டின் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாரு. அதுல எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றப்போ ஆப்டிடியூட் டெஸ்டோட ஆப்டிமிசம் டெஸ்டும் சேர்த்து இன்க்ளூட் பண்றாங்க. அந்த டைம்ல கம்பெனிக்கு அதிக எம்ப்ளாயிஸ் தேவைப்பட்டனால they hired some people who didn't meet the aptitude cutoff but passed the optimism test. 2 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டடிஸ் அனலைஸ் பண்ணும்போது ஆப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணி பெசிமிஸ்டா சுத்திட்டு இருந்தவங்களை விட இந்த ஆப்டிமிஸ்டிக் பீப்புள் 57% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிருந்துச்சு. திஸ் இஸ் பிகாஸ் ஆப்டிமிஸ்டிக் பீப்புள் ஃபெயிலியரை டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப ஏதாச்சும் தப்பா நடந்தா கூட அது எல்லாத்துக்கும் நானா காரணம்னு தாமல போட்டுக்காம they see negative situation as temporary and caused by external factors. இந்த தியரியில இதை ஏபிசி டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அட்வர்சிட்டி, பிலீஃப் அண்ட் கான்சிக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சு சொல்லணும்னா, நான் டெய்லி கான்டென்ட் போஸ்ட் பண்றேன், ஆனா என்னோட ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் கம்மியா தான் இருக்கு. திஸ் இஸ் மை அட்வர்சிட்டி, சம் நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஐ எம் ஃபேசிங். இப்போ நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்து திங்க் பண்ணா என்னோட பிலீஃப் என்னவா இருக்கும்னா, மேபி என்னோட போஸ்ட் டைமிங் சரியில்லாம இருக்கலாம், ஆர் இன்னும் கான்டென்ட் ரிலேட்டபிளா இருந்திருக்கலாம். ஸோ நான் இப்படி யோசிக்கும் போது என்னோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும்னா, போஸ்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய ரிலேட்டபிள் கான்டென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஐ போஸ்ட் அகேன் வித் மோர் கான்ஃபிடன்ஸ். பட் இதே சிச்சுவேஷனை ஒரு பெசிமிஸ்டா அப்ரோச் பண்ணேன்னா என்னோட பிலீவ் எப்படி இருக்கும்னா, ஐ எம் பேட் அட் கான்டென்ட் கிரியேஷன், பீப்புள் டோன்ட் லைக் மை கான்டென்ட் அட் ஆல், இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு அதோட கான்சிக்வன்சஸா ஸ்லோலி ஐ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒன் டே ஐல் ஸ்டாப் ட்ரைங். ஸோ த கருத்து ஐம் டெல்லிங் இஸ், எப்படி ஏபிசி ஜூஸ் குடிச்சா அவங்க ஸ்கின் பிரைட்டா இருக்கோ அதே மாதிரி இந்த ஏபிசி டெக்னிக்கை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் பிரைட்டா இருக்கும். இஃப் யூ வாட்ச் திஸ் till the end, please do like it. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் டெய்லி உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.